வணக்கம் அருண். வணக்கம் ஹரேன். 2026ஆம் ஆண்டு FIFA உலகக்கிண்ணம் ஆரம்பமாகி நொக் அவுட் சுற்று நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் முடிவடைந்து இருக்கின்றன. இன்று 6வது நாள். நேற்றைய தினம் கதாநாயகன், இந்த வேர்ல்ட் கப்பில் கதாநாயகனாக இப்பொழுது பேசப்படுகிறவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆமாம் ஹரேன், உண்மையிலேயே பலத்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அவர் உண்மையிலேயே பூர்த்தி செய்திருக்கிறார். இதுதான் காலாகாலமாக 22 ஆண்டுகள் வரலாற்றிலே ஒவ்வொரு முறையும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அந்த விமர்சனம் முன்வைத்தவர்களின் வாய்களை அடைக்கின்றதாக அவருடைய கோல்களே அமைந்திருந்தன, அவருடைய ஆற்றல்கள் அமைந்திருந்தன. அதை மீண்டுமாக நிரூபித்திருக்கின்றார். இது நாள் வரையிலே நொக் அவுட் போட்டிகளிலே கோல் போடவில்லை என்ற குறையை நிவர்த்தி செய்திருக்கிறார். அத்தோடு அவர் ஒரு சாதனையும் படைத்திருக்கிறார். அதிக வயது கொண்ட ஒரு வீரர் நொக் அவுட் சுற்றில் கோல் போட்ட ஒரு வீரராக தனது பெயரை பதிவு செய்திருக்கிறார். 41 வயதில் நொக் அவுட் சுற்றில் கோல் போட்ட முதல் வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது பெயரை பதிவு செய்திருக்கிறார். இதுவரை 22 வருடங்கள் அவர் விளையாடி இருந்தாலும் கூட இப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த போட்டியை நீங்க பார்த்தோம், நாங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம். அதனை தாண்டி போர்த்துகேய ரசிகர்களை பற்றி குறிப்பிடணும். ரசிகர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுவதாயின், நேற்று நாங்கள் போட்டியை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த ஃபேன் ஃபெஸ்ட்டுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த டிஎஸ்என் தொலைக்காட்சி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது. டொரண்டோவை ஆட்கொண்ட போர்த்துகேய ரசிகர்கள் என்ற விதத்தில் ஒரு வீதி முழுவதுமாக போர்த்துகேய ரசிகர்கள் புடை சூழ்ந்து அந்த கொண்டாட்டத்தை பார்த்த போது டொரண்டோவில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போர்த்துகேயர்கள் தானா என்ற ஒரு எண்ணம் வந்தது என்று அவ்வளவு ரசிகர்கள். அது குவிந்ததுக்கு காரணம் கனடாவில் நடக்கும் ஒரு இறுதிப் போட்டி. அதாவது கனடாவில் நேற்றைய தினம் 2 போட்டிகள் நடந்து இருந்தன. இந்த உலகக்கிண்ணத்தில் 13 போட்டிகள் கனடாவில் நடந்திருந்தன. அதில் 12வது போட்டி நேற்றைய தினம் போர்த்துக்கல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி அமைந்திருந்தது. அது தவிர சுவிட்சர்லாந்துக்கு எதிரான அல்ஜீரியா போட்டி நேற்றைய தினம் வான்கூவரில் நடந்திருந்தது. அது இறுதிப் போட்டியாக இருந்தது. அதாவது கனடாவில் நடக்கும் இறுதிப் போட்டியாக இருந்தது. ஆகவே கிறிஸ்டியானோ ரொனால்டோ பங்கேற்கும் இறுதிப் போட்டியாக நேற்று அமைந்து விடுமா என்ற ஒரு ஆதங்கம் இருந்ததால் ரசிகர்கள் பட்டாளம் கூடி அந்த போட்டியை கண்டுகளித்திருந்தார்கள். அந்த போட்டியை பற்றி சொல்லணும். என்னென்றா, போட்டியின் முதற் பாகத்தில் போர்த்துகேயர்களின் ஆதிக்கம் தான் நிறைத்திருந்தது. ஏன்னா அந்த கோல் பொசஷன், அதாவது இந்த போலை பொசஷன் பண்ணி வச்சிருந்ததுல அந்த போல் அவங்களோட காலுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தது. நாங்கள் பார்த்தோம், அவங்களோட எதிரணியின்